ஓம் சாந்தி. இன்றைய சிவானி சிஸ்டர் வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, யாராவது நம்ம கிட்ட சரியா நடந்துக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நாம 2 3 விஷயங்களில் கொஞ்சம் அட்டென்ஷன் வைக்கணும். நாம எல்லார்கிட்டையும் அட்வைஸ் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதை கற்றுக்கொள்ளலாம். ஆனா அவர்களுடைய சமஸ்காரங்களை மனசுக்குள்ள அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அவங்களுடைய தவறான சமஸ்காரங்கள் நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணி அதை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இப்படி செய்யறதுனால நமக்குள்ள என்ன நடக்குது? அவர்களுடைய பலவீனங்கள் நமக்குள்ள ரெக்கார்டிங் ஆகுது. ஏன்னா நம்ம அந்த தவறான விஷயத்தை தான் மனசுக்குள்ள எண்ணங்களை ஏற்படுத்திட்டே இருக்கோம். சோ அது நம்முடைய ரெக்கார்டிங்காக மாறுது. பரமாத்மா மிக அழகான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். அது செய்வதற்கு ரொம்ப சுலபமானதும் கூட. பரமாத்மா என்ன சொல்லி தராருன்னா, யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்க, ரொம்ப தவறாக நடத்துகிறார்கள், இல்ல ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. அவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஒரு தாயினுடைய மகன் நடக்க கூட சிரமப்பட்டுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. ஆனா அந்த தாய் என்ன சங்கல்பத்தை ஏற்படுத்தினாங்க? என்னுடைய மகன் ஒரு பயில்வானாக வருவான். உலகமே அந்த தாயை பார்த்து இவங்க என்ன இப்படி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறாங்க, வினோதமா இருக்கிறாங்க, இந்த குழந்தையால சரியா நிக்க கூட முடியல, இவன் பயில்வானாக வருவான்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு மொத்த உலகமும் அந்த தாயை பார்த்து சொன்னது. அந்த பையன் உடம்பு சரியில்லாம இருக்கான், அவனால பிழைக்க முடியுமாங்கிறதே சந்தேகமா இருக்கு, இதுல அவன் பயில்வானா வருவான் அப்படின்னு இந்த தாய் சொல்றாங்க. அதே போல மக்களுடைய பலவீனமான சமஸ்காரங்கள் நமக்கு தெரியுது. ஆனா நாம என்ன சொல்லணும்? அவர்கள் மிகவும் நல்லவர்கள். இவ்வளவு சொல்ல முடியுமா? இந்த அளவுக்காவது மனசுக்குள்ள சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்ச நாளைக்கு நம்ம போய் தான் சொல்றோம். நம்ம போய் தான் சொல்றோம். கொஞ்ச நாளைக்கு நம்ம போய் தான் சொல்லணும். அவங்க நல்லவங்களா கூட தெரியல. ஆனா மனசுக்குள்ள எப்படி சொல்லணும்? ரொம்ப நல்லவங்க. வாயால சொல்ல தேவையில்லை, மனசுக்குள்ள சொல்லணும். பரமாத்மா என்ன சொல்லி தராரு? இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்போ முதல்ல யாரு ரொம்ப நல்லவங்களா ஆவாங்க? ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களுடைய சமஸ்காரம் என்பது எனக்குள்ள வரக்கூடாது, என்னுடைய சக்தி அவர்களுக்கு செல்ல வேண்டும். மத்தவங்களுடைய தவறுகள் என்னுடைய மனதுக்குள்ள நுழையக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதம் அவங்களை போய் சேரணும். இது சுலபமா? அப்ப யாரு ஜெயிச்சாங்க? நாம அவர்களுக்கு கொடுப்பவர்களாக ஆகிறோம், அவர்களுடைய பலவீனங்களை எடுப்பவர்களாக இல்லை. பரமாத்மா சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்போ நாம ரொம்ப நல்லவங்களா ஆகி விடுவோம். இது ஈஸி தானே? நாம ரொம்ப நல்லவங்களா ஆகி விடுவோம். அதாவது நம்முடைய மனதின் நிலை ரொம்ப நல்லதா இருக்கும். அப்போ நம்ம கிட்ட இருந்து ரொம்ப நல்ல வைப்ரேஷன் அவங்க கிட்ட போகும். அவங்களும் ரொம்ப நல்லவங்களா ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவர்களுடைய சமஸ்காரங்கள் மாறுவதற்கு இது ரொம்ப சுலபமான வழி. நம்ம எதுவும் பேச போறது இல்ல. நாம மனசுக்குள்ள அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு மட்டும்தான் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறோம். இத மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய மனதின் நிலை நன்றாக இருக்கும். அதனால நம்ம கிட்ட இருந்து நல்ல வைப்ரேஷன் அவங்க கிட்ட போகும். அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். அவர்களும் நாம் நினைத்தது போலவே நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த ஒரு விஷயத்தை நாம இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு, ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுது. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அவங்களோட பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய பாடல் என்னுடைய பாடலாக ஆகக்கூடாது. நான் எந்த பாட்டை பாடணும்? நீங்க வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க
அவங்க ரொம்ப கத்துறாங்க. ஆனா நீங்க மனசுக்குள்ள என்ன சொல்லுங்க? நீங்க ரொம்ப சாந்த சுரூபமான ஆத்மா. நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. நீங்க எவ்வளவு மரியாதை எனக்கு கொடுக்குறீங்க. நீங்க எவ்வளவு நல்லா என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்க அவங்க பாடல பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உங்க பாடல பாடிக்கிட்டே இருங்க. அப்புறம் பாருங்க 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சீக்கிரமா யாரு ஜெயிக்கிறாங்க. சண்டை போடுறதுனால யாருமே ஜெயிக்கிறது கிடையாது. 2 பேருமே தோல்வி அடைகிறார்கள். சண்டை போடும் பொழுது 2 பேருமே தோற்று போகிறார்கள். ஆனா 2 பேர்ல ஒருத்தர் ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க அப்படின்னா 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. இதுதான் குடும்பம் என்பது. இதுதான் குடும்பம்னு சொல்லப்படும் இல்லையா? ஏன்னா தோக்குறது அப்படின்னா 2 பேருமே தங்களுடைய சக்திகளை இழக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய சக்தி அதிகரிக்குது. அவருடைய வைப்ரேஷன் வந்து மத்தவங்களுக்கும் பரவுது. அப்ப அந்த இன்னொரு ஆத்மாவுடைய சக்தியும் அதிகரிக்கும். ஏன்னா இது குடும்பம். நம்ம குடும்பத்துல யாருக்கும் நஷ்டம் ஏற்படுத்த விரும்ப மாட்டோம். நம்ம யாருக்காக எல்லாத்தையும் விற்றாவது அவர்களுடைய நோயை சரி பண்ண நினைக்கிறோமோ அவங்க நோய்வாய்ப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதாவது அவங்க மனதால் நோய்வாய்ப்படும் பொழுது நம்ம எதையும் விற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெறுமனே நம்முடைய பாடலை பாடிக்கொண்டே இருந்தால் போதும். இத செய்ய முடியுமா? யாரெல்லாம் இத செய்ய போறீங்க? யாரெல்லாம் இத செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க? நம்ம கண் முன்னாடி எந்த ஒரு பலவீனம் அல்லது தவறு தெரியுதோ அதற்கு எதிர்ப்பதமான பாடலை நம்ம பாட வேண்டும். அவங்க இப்படி சொல்வாங்க, என்னால உன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீங்க என்ன பாடணும்? நான் முழு வாழ்க்கையும் உங்க கூட வாழ முடியும். என்னால வாழ்க்கை முழுவதும் உங்களோட இருக்க முடியும். அவங்க சொல்வாங்க, வீட்டை விட்டு வெளியே போ. நீங்க என்ன பாடணும்? நான் ஒரு பொழுதும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்க வெறுமனே அவங்க சொல்றதுக்கு எதிர்ப்பதமான பாடலை பாட வேண்டும். இப்படி நாம பாடக்கூடிய அந்த ஆப்போசிட்டான பாடல் என்பதுதான் ஆசீர்வாதம். இப்படி நாம பாடக்கூடிய இந்த பாடல் எதிரில கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு என்ன செய்யும்? இப்போ நாம வந்து அவங்களை எதிர்த்து ஏதாவது செய்தோம் என்றால் அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்னி இன்னமும் அதிகரிக்கும். அதே நம்ம ஆசீர்வாதம் என்கிற தண்ணீரை கொஞ்சமா தெளிச்சா கூட போதும். அந்த நெருப்பு என்ன ஆகும்? அந்த நெருப்பின் தீவிரம் குறையும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் சாந்த சொரூபமானது. ஏன்னா அந்த நேரத்துல அந்த ஆத்மா தன்னுடைய சாந்தி என்ற சமஸ்காரத்தின் வழியாக செயல்படல. அந்த ஆத்மா கோபத்தின் வசப்பட்டு கோபத்தின் பிரபாவத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க கோபப்படுறாங்கன்னு நாமளும் கோபப்பட்டோம் இல்ல பேடா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த நெருப்பு என்ன ஆகும்? இன்னும் தீவிரமாகும் இல்லையா? அந்த நெருப்பு வீடு முழுவதும் பரவும். அதனாலதான் யாருக்காவது நோய் வந்துடுச்சுன்னா அது டேர்ன் பை டேர்னா இருக்கணும். அதாவது எல்லாருக்கும் ஒரே நேரத்துல நோய் வரக்கூடாது. அவங்களுக்கு நோய் வந்ததுன்னா நாம அந்த நோயை தணிப்பவர்களாக இருக்கணும். ஒரு டைம்ல ஒருத்தருக்கு மனநிலை கெட்டு போயிருக்கணும். ஒருத்தருக்கு கோபம் வரணும். ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு கோபம் வரணும். ஒருத்தரோட மூடு தான் கெட்டு போகணும். இன்னொருத்தர் அப்படி இருக்கக்கூடாது. ஒரே நேரத்துல 2 பேருக்கும் மூடு கெட்டு போறது, மனநிலை கெட்டு போறது, கோபம் வருவது என்று இருக்கவே கூடாது. ஒருத்தர் அசுபமான வார்த்தைகளை பேசுறாங்கன்னா இன்னொருத்தர் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய பாடலை பாடுபவர்களாக இருக்கணும். அப்போ அந்த வீடு ஸ்வர்க்கமாக மாறிவிடும். ஆனா 2 பேருமே சேர்ந்துகிட்டு கோபப்படுவது, மனநிலை கெட்டு போவது, அசுபமான வார்த்தைகளை பேசுவது அப்படின்னா அதாவது 2 பேருனா 2 பேர் மட்டும் இல்ல. அது வீட்ல இருக்க எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். அந்த 2 பேரை மட்டுமல்ல வீட்ல இருக்க அத்தனை பேரையும் பாதிக்கும். அது முழு வீட்டோட வாயு மண்டலத்தையும் பாதிக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வீடு நரகமாயிடுச்சு. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், பெரிய வீட்டை கட்டுறோம். நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி வீட்டை ஸ்வர்க்கமாக மாற்ற வேண்டும். வீட்டை ஸ்வர்க்கமாக யார் மாத்துவாங்க? அப்ப கூட்டத்துல இருந்த எல்லாருமே கைகளை உயர்த்துறாங்க. ஏன்னா கூட்டத்துல ஒரு வீட்டுல இருந்து கணவன் மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே கையை உயர்த்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சைடுல இருக்கிறவங்களும் கையை உயர்த்துறாங்க. நிறைய சமயம் நம்ம கிட்ட கணவன் மனைவியாக 2 பேருமே வருவாங்க.
சில சமயம் ஒருவர் மட்டும் வருவாங்க, இன்னொருத்தர் வந்திருக்க மாட்டாரு. அப்ப 2 மணி நேர செஷன் அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு, அப்போ அந்த வந்திருக்கக்கூடிய அந்த ஒருவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இன்னொருவரும் வந்திருந்தா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வந்தா, எங்க வீடு ஸ்வர்க்கமாக மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்குள்ள ரொம்ப ஆழமான நம்பிக்கை என்னன்னா, நம்ம வீடு நரகமாக இருப்பதற்கு காரணம் அந்த இன்னொருவர் தான். ஆனா உண்மை என்னன்னா, அந்த இன்னொருத்தர்கிட்ட எப்படிப்பட்ட சமஸ்காரம் இருந்தாலும் நம்ம கிட்ட சக்தி இருக்கு மத்தவங்களுடைய சமஸ்காரங்களை மாற்றும் அளவிற்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் சமஸ்காரங்களை மட்டும் எடுத்துட்டு வரல, அவங்க தங்களுடைய பழைய கர்ம கணக்குகளையும் கொண்டு வராங்க கூடவே. இப்ப வீட்டுல குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் கூட தங்களுடைய பழைய கர்ம கணக்குகளை தங்களுடனே எடுத்து வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ அப்படிப்பட்ட ஒரு யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு பழைய கர்ம கணக்குகள் நம்ம முன்னாடி நிக்குது. திடீர்னு ஏதாவது நடக்குதா இல்லையா? நடக்குது தானே? இது வரைக்கும் சரியா இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடக்கும். திடீர்னு ஒரு தவறு நடக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். இது வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லா நடந்துட்டு இருந்தது. ஆனா திடீர்னு வேலையில குழப்பம் வந்துடுது. இது வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தது, ஆனா நாளைக்குள்ள திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது, நோய்வாய்ப்பட்டுடுது. திடீர்னு சில பேர் சரீரத்தை விட்டு போயிடுறாங்க. இப்படி திடீரென்று கர்ம கணக்கு வழக்குகள் நம்ம முன்னாடி செட்டில் ஆகுறதுக்காக வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் தேவைப்படுகிறது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஒரு பலமான பில்லர் மாதிரி, தூண் போல ஒருவர் தேவைப்படுகிறது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அந்த குடும்பத்தை இணைத்து வைப்பார்கள். அவங்க பலமுள்ளவர்களாக ஒரு தூணை போல இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காத்து அந்த கடினமான சூழ்நிலையை கடந்து செல்வார்கள். நீங்க என்னோட குழந்தை வாழ்க்கையில எந்த ஒரு தவறும் நடக்கவே நடக்காது, இப்படி நீங்க ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தலாம். அதுல ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் திடீர்னு ஏதாவது நடந்தால், ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடந்தால், அவர்கள் அந்த குழந்தைகள் சரியான கர்மத்தை செய்வதற்கான சக்தியை கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். நமக்குள்ள அந்த சக்தி நிறைஞ்சிருக்கணும். ஆனால் பற்று என்ன செய்கிறது? யாருக்கெல்லாம் தங்களுடைய குடும்பத்தின் மீது பற்று இருக்கிறது? எல்லாரும் கைகளை, 2 கைகளை இப்படி வைங்க. இந்த பற்று என்பதால் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடது கையில் உங்களுடைய குழந்தைகளை இல்ல உங்க குடும்பத்துல இருக்க யாரையாவது நீங்க வைங்க. வலது கரத்தில் உங்களை வைங்க. இடது கையில் இருக்கக்கூடிய அந்த உங்க குடும்பத்தின் உறுப்பினர் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை வருது. அவரு ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு, துக்கமா இருக்கிறாரு, ஊக்கம் உற்சாகம் இல்லாம இருக்கிறாரு, பயந்து போயிருக்கிறாரு. அப்போ அவருடைய வைப்ரேஷன் என்ன ஆகும்? கொஞ்சம் குறைஞ்சிடும். செய்யுங்க. உங்களோட இடது கை கொஞ்சம் கீழே போகுது. வலது கையில் நீங்க இருக்கீங்க. வீட்டுல யாராவது தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்காங்க, வருத்தமா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? நாமளும் என்ன ஆகிடுறோம்? நாமளும் அப்படியே ஆகிடுறோம். அப்போ அந்த வலது கை என்ன ஆகுது? அதுவும் கீழே இறங்கி விடுகிறது. அப்போ வலது கையும் கீழே சென்று விடுகிறது. அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து எந்த மாதிரியான வைப்ரேஷன் அவங்களுக்கு போகும்? அதே வலி, துக்கத்தின் வைப்ரேஷன் தான் அவங்களுக்கும் நம்ம கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க எங்க போவாங்க? இன்னும் கீழே இறங்கி போயிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கீழே இறங்கி விடுவோம். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க ஒரு குழி வருது. குடும்பத்துல இருந்த ஒருத்தர் அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அப்ப மத்த பேர் என்ன செய்யணும்? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த அளவுக்கு உயர்ந்தது. அன்பு என்பது இப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து துக்கமாயிடணும். எல்லாருமே மனதை கஷ்டப்படுத்திக்க கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இது அன்பு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து வருத்தம் அடைவது, எல்லாரும் சேர்ந்து துக்கத்தை செய்வது, இதெல்லாம் அன்பு கிடையாது. இது பற்று என்று சொல்லப்படுகிறது. மோகம் என்றால் அட்டாச்மெண்ட். என்னுடைய மனதின் நிலை
உங்களுடைய மனதின் நிலையோடு அட்டாச் ஆகிவிட்டது. நீங்க மனசுக்குள்ள கஷ்டப்படுறீங்கன்னா நானும் மனசுக்குள்ள கஷ்டப்படுவேன். நீங்க துக்கப்பட்டீங்கன்னா உங்களை விட அதிகமா நானும் துக்கப்படுவேன். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும். அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நீ துக்கத்துல இருக்கும் பொழுது நான் கவலையில தானே இருக்க முடியும். நான் கவலைப்படத்தானே செய்வேன். ஆனா அது ஆப்போசிட்டா இருக்க வேண்டும். நீங்க வருத்தத்துல இருந்தீங்கன்னா நான் எப்படி இருக்கணும்? நான் உயர்ந்த மனநிலையோடு இருக்கணும். நான் சக்திசாலியாக இருந்து உங்களுடைய மனதின் நிலையும் சக்திசாலியாக ஆகுவதற்கான சக்தியை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். உறவுகளில் பற்று இருக்கக்கூடாது. அன்பு என்பது இருக்க வேண்டும். அன்பு என்பது எப்பொழுதுமே கொடுக்கும். அன்பு வந்து மற்றவர்களுடைய மனதின் நிலையால் பாதிக்கப்படவே படாது. ஓம் சாந்தி.